எல்லோருக்கும் சொந்தம் நபிகள் நாயகம் அப்படின்ற 12 டே சீரியஸ்ல இன்னைக்கு டே 4. அனாதைகளை பத்தி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அனாதைகள் மட்டும் உலகளாவிய அளவில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக இந்தியா அதில் முதலிடம். 3 கோடி பேர் அனாதைகள் இன்னைக்கு கரண்ட் டேட்ல இந்தியா முழுக்க இருக்காங்க அப்படின்றது நமக்கு அதிர்ச்சியையும் கவலையையும் கொடுக்குது. இந்த சமூகத்தை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? குர்ஆன் சொல்லக்கூடிய மிக பிரபலியமான வசனம் ஒன்று, அனாதையை அடக்கி ஒடுக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றார். இன்னைக்கு நம்ம யார்கிட்டயா போய் நம்ம சந்திக்கிற பிரச்சனையெல்லாம் சொல்லி மனசு பாரமா இருக்கு அப்படின்னு சொன்னா, டாக்டர் பாருங்க உங்களுக்கு மருந்து கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆன்மீக தந்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க மனசு பாரமா இருந்துச்சு, அது மென்மையாகணும் அப்படின்னா 2 சொல்யூஷனை கத்து கொடுத்தாங்க. 1, ஏழைக்கு உணவு கொடுங்க, அனாதையின் தலையை தடவி கொடுங்கள் அப்படின்னு சொன்ன தலைவர் நாயகத்தை தவிர உலகத்தில் இப்போது வரைக்கும் யாரும் கிடையாது. அனாதையை பராமரிப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று சொல்லி இந்த 2 விரலை இணைத்து காட்டினார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது இப்படி சொல்றான், நபியே உம்மை நாம் அனாதையாக பெற்று உமக்கு அடைக்கலம் தரவில்லையா? சிறு வயதிலேயே தந்தையை இழந்த இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வேதனையை உணர்ந்ததுனால என்னமோ அனாதையை குறித்து இவ்வளவு விஷயத்தை இந்த சமூகத்துக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. 12 டே சீரியஸ்ல இன்னும் நமக்கு 8 டே சீரியஸ் இருக்கு. வீடியோ தவறாம வாட்ச் பண்ணிட்டு வாங்க. நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.